வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 2024 நடந்த ஹாஸ்டல் சூப்பரண்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் பார்த்தலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அகில இந்திய விளையாட்டுக் கழகம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1954. அகில இந்திய கிராமப்புற விளையாட்டுப் போட்டியின் திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1970 to 71. தமிழ்நாட்டில் பாரதியார் தின விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் வரிசை முறை: மண்டலம், மாவட்டம், பிரதேசம், மாநிலம். ஒலிம்பிக் போட்டியை துவங்கி வைப்பவர் யார்? நாட்டின் அரசர், தலைவர் அல்லது நாட்டின் பிற தலைவர். முதல் நவீன ஒலிம்பிக் போட்டி யாரால் துவங்கி வைக்கப்பட்டது? ஜார்ஜ் மன்னர். யாருடைய விளையாட்டு செய்தி இது? விளையாட்டை ஆர்வத்தோடு விளையாடு. பிளே த கேம் இன் த ஸ்பிரிட் ஆஃப் த கேம். ஜவஹர்லால் நேரு. முதல் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் அதிவேக ஓட்டப்பந்தய வீரர் யார்? லேவி பின்டோ. முதல் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கால அளவு 8 நாட்கள். ஒலிம்பிக் போட்டிகளின் நிறைவு விழாவில் போட்டிகள் முடிவுக்கு வந்தது என்று அறிவிப்பவர் யார்? சர்வதேச ஒலிம்பிக் சங்க தலைவர். கிரேக்க பெண்களுக்காக நடைபெற்ற போட்டியின் பெயரை குறிப்பிடுக. ஃபெஸ்டிவல் ஆஃப் பெரா. பெரா விழா. ஒலிம்பிக் வளையத்தில் இல்லாத கலர் ஊதா. ஸோ இருக்கக்கூடிய கலர் வேணா பார்த்தலாம். ப்ளூ, பிளாக், எல்லோ. மேட்ச் பார்த்தலாம். ஜிம்னாஸ்டிக் டான்ஸ் விபாசிஸ். ஃபெஸ்டிவல் டான்ஸ் தியானா. மிலிட்ரி டான்ஸ் ஃபைரிக் டான்ஸ். கிரிப்டியா. கிரிப்டியானா சீக்ரெட் காப்ஸ். ஏதென்ஸ் மக்கள் எந்த வயதில் சுதந்திர குடிமகனாக ஆகிறான்? 20. ஏதென்ஸில் உள்ள இளைஞர்கள் எத்தனை ஆண்டுகள் கட்டாய இராணுவ பயிற்சி பெற வேண்டும்? 2 years. ஏதென்ஸ் மக்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பது எது? நடனம். ஸ்பார்ட்டாவில் 4 கம்பெனிகள் இணைந்த குழுவிற்கு பெயர் ட்ரூப். ஏரோபிக் என்பது ஆக்சிஜன் பயன்பாட்டுடன். இப்போ ஆனோரோபிக்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆக்சிஜன் வரும், ஏரோபிக்னா வித் ஆக்சிஜன். உடற்கல்வியின் குறிக்கோள் டேஷை வளர்ப்பதாகும். உறுப்புகளின் உடற்பயிற்சி. அறிவு, புரிதல், செயல்படுதல் மற்றும் புரிந்துணர்தல் என்பவை டேஷை சார்ந்தவை. நுண்ணறிவாற்றல். ரசல் லான்ச் கையுந்து பந்தின் தேர்ச்சித்திறம் மூலம் எவருடைய விளையாட்டு திறனை கண்டறிய முடியும் என தேர்ந்தெடுக்க. இளையோர் உயர்நிலை பள்ளி மாணவிகள். பிரேடி வாலிபால் தேர்வாய்வில் அவசியம்: ஒரு வழவழப்பான சுவற்றில் செங்குத்து கோடானது டேஷ் நீளத்திற்கும் மற்றும் டேஷ் கோடு தரையிலிருந்து உயரத்தில் வரையப்படும். 5 அடி நீளத்திற்கும் மற்றும் 11 அடி கோடு தரையிலிருந்து உயரத்தில் வரையப்படும். துல்லியமாக கூடைப்பந்தை எறியும் ஜான்சன் கூடைப்பந்து சோதனையில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை 3. மெக்டொனால்ட் கால்பந்து தேர்வில் ஒருவருக்கு கொடுக்கப்படும் கால அளவு 30 வினாடிகள். மெக்டொனால்ட் கால்பந்து சோதனையில் மாணவர் எப்பொழுது மாற்றுப்பந்தை பயன்படுத்தலாம்? பந்து மாணவரின் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டால். ஜான்சன் கூடைப்பந்தாட்ட தேர்வில் உள்ள இனங்கள்: விரைவாக கூடையில் பந்தை இடுதல், குறிபார்த்து எறிதல், பந்துடன் ஓடுதல். ஜான்சன் கூடைப்பந்து சோதனையில் பந்தை தட்டி செல்லும் தேர்வின் கால அளவு 30 வினாடிகள். மில்லரின் சுவற்றில் பந்தை வீசுதல் சோதனையின் இறுதி மதிப்பெண்கள் கணக்கிடும் முறை: 3 30 வினாடி சோதனையின் மொத்த மதிப்பெண். ஃப்ரீடல் வளைகோல் பந்தாட்ட தேர்விற்கு தேவையான பகுதி: 25 yards by 10 yards.
மில்லரின் சுவற்றில் இறகு பந்தை அடிக்கும் சோதனையில் இருமுறை அடித்தல் என்பது எவ்வாறு குறிக்கப்படுகின்றது? கேரிட் பேர்ட். ஹார்வர்ட் ஸ்டெப் தேர்வில் கல்லூரி மாணவர்களுக்கான கால அளவு 5 நிமிடங்கள். 12 நிமிட நடை ஓட்ட சோதனை எப்படி அளவிடப்படுகிறது? முடிவடைந்த தூரம். ஜேசிஆர் தேக ஆரோக்கிய சோதனை வகைகளில் கீழ்கண்ட தவறான வகை எது? உட்கார்ந்து உடம்பின் மேல் பகுதியை தூக்குதல், சிட்டப்ஸ். கிராஸ் வெப்பர் சோதனையில் உள்ள சோதனை உருப்படிகளின் எண்ணிக்கை எத்தனை? 6. ஜேசிஆரின் குதிக்கும் சோதனையின் மதிப்பெண் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? குதிக்கும் தூரம், அதாவது உயரம், நின்று கையால் தொட்ட தூரம், அந்த உயரம் அதை மைனஸ் பண்ணிக்கணும். கிராஸ் வெப்பர் சோதனையில் நின்ற நிலையிலிருந்து செய்யப்படும் உட்சோதனையின் பெயர் பின்புறம் மற்றும் பின்னந்தொடை. எண்ணிக்கை அடிப்படையில் வெளிப்படுத்த முடியாத பண்புகளை அளவிடும் முறை அகநிலை அளவீடு. ஒரே விளையாட்டு திறனை சோதிக்கும் புதிய மற்றும் பழைய சோதனைகளிலிருந்து பெறப்பட்ட இறுதி மதிப்பெண்கள் இரண்டும் ஒத்திருந்தால் அச்சோதனை எத்தன்மையை பெற்றதாகும். ஒரே நேரத்தில் செல்லுபடியாகும் தன்மை. தகவல் திரட்டல் அல்லது தகவல் சேகரிக்கும் செயல்முறை அளவிடுதல். சோதனையின் நேர்மையை சோதிப்பது எது? செல்லுபடியாகுதல், வேலிடிட்டி. நீண்ட கால வலி என்பது நாள்பட்ட வலி, குரோனிக். சிபிஆரின் விரிவாக்கம் என்ன? கார்டியோ பல்மரி ரெசிசிடேஷன். மெது திசுக்களை முறையாக சீர் செய்வது என்பது யாது? மசாஜ், உருவுதல். நாக்கு நீளமாகுதல் எதை குறிக்கும்? இதில் ஃபர்ஸ்ட் ஒன்லி கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் பற்றாக்குறை, லேக் ஆஃப் ஆக்சிஜன். பாம்பு கடித்தால் இறந்து விடுவர். சிறு தசைகள் மீது விரல்களையும் பெரிய தசைகள் மீது கரங்களையும் கொண்டு நடுத்தர அழுத்தத்திலிருந்து அதிக அழுத்தம் கொடுத்து செய்யப்படும் மசாஜ் டேஷ் எனப்படும். ஃப்ரிக்ஷன், தமிழில் பார்த்தீங்கன்னா உராய்வு. குழந்தைகளுக்கு எலும்பின் வளர்ச்சி மற்றும் உறுதியாகுதலின் பெயர் என்ன? எலும்பு புரை. ஸ்ட்ரெயின் என்பது லேசான மற்றும் மிதமான தசை கிழிதல். குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான எலும்பு முறிவு அடிக்கடி ஏற்படும்? கிரீன் ஸ்டிக். தோள்களில் உரசப்பட்டு எரிச்சலும் இரத்தம் கசிதலும் உண்டாகி இருப்பது எவ்வித காயத்தின் அறிகுறி? தோல் சிராய்ப்பு. ஆஸ்பிக்சியா இதனால் வருகிறது. மூழ்குதல். தோலை காயப்படுத்தி எலும்பு உடைதல் எதை குறிக்கும்? திறந்த நிலை முறிவு. ஒரு எலும்பு உடைந்து மற்றொன்றின் மேல் ஏறுவதன் பெயர் என்ன? இம்பாக்ட் ஃப்ராக்சர். இம்பாக்ட் முறிவு, ஃப்ராக்சர்னா முறிவு. கையால் சுவற்றை தள்ளும் பயிற்சி இவற்றில் யாது? ஐசோமெட்ரிக் பயிற்சி. மலேரியா கிருமி மனிதனுக்கு எதன் மூலமாக பரவும்? பெண் அனஃபிலஸ் கொசுக்கள். தவறானதை கூற்றை சுற்றி காட்டவும். தண்ணீர் தைராய்டு சுரப்பிக்கு உதவும். இதுதான் தவறானது. கீழ்கண்டவற்றில் ஒன்று பல் மற்றும் எலும்பு அமைப்பின் உறுதுணையாக உள்ளது. மினரல்ஸ், தமிழில் மினரல்கள். புரோட்டீன் செரிக்கப்பட்ட பிறகு அதன் இறுதி வடிவம் என்ன? அமினோ அமிலம். இந்த அமினோ அமிலம்லாம் சேர்ந்தாதான் புரோட்டீன் உருவாகும். மன நலம் என்பது மன அமைதி, மென்டல் ஹெல்த் அப்படின்னா இன்னர் பீஸ். ஆயுர்வேதத்தில் உடல் நலம் என்பது ஸ்வஸ்திகியா. உடலே தயாரிக்கும் வைட்டமின்கள் யாவை? 3 மற்றும் 4. 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி, 4 வைட்டமின் கே. டிகே ஞாபகம் வச்சுக்காங்க. மோர்ச்சா எதனுடன் தொடர்புடையது? பிராணாயாமம். தியானத்திற்கும் ஜபத்திற்கும் ஏற்ற ஆசனம் எது? வஜ்ராசனம். காலை மடக்கி இது பண்ணிக்கிறது, உட்காந்துக்கிறது.
பிராணாயாம பயிற்சியின் போது சுவாச காற்று வயிறு பகுதி முழுமையாக அடைந்த தாமரை இலைநீரில் மிதப்பது போன்று மிதக்கும் நிலை என்ன? பாலவேணி. சூரிய பேதன பிராணாயாமத்தில் சூரிய என்பது சூரியனை குறிக்கின்றது. பேதன எனும் சொல் எதை குறிக்கின்றது? ஊடுருவி. சூரிய நமஸ்காரத்தின் மூன்றும் நிலை சமநிலை அடையும் நிலை என்ன என்று கூறுவாய்? ஆஸ்வா சக்கராசனம். சூரிய நமஸ்காரத்தினை யாரெல்லாம் பயிற்சி மேற்கொள்ளலாம்? எல்லா வயதினர்கள் மற்றும் இருபாலர்கள். யோகா செய்யும் போது சுவாசம் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஆழமான. சுவாசத்தை கட்டுப்படுத்தி சீர் செய்யும் முறை பிராணாயாமா. ஏகபாத சர்வாங்காசனத்தில் ஏகபாத என்பதின் பொருள் ஒரு பாதம். ஏகனா இங்க ஒன்று. விலாமா பிராணாயாமா. லாமா என்பதின் பொருள் முடி. பின் வருபவை நியாமாவின் ஒரு பகுதி அல்ல. உயர் அதிகாரத்திற்கு சரணடைதல். இதன் பொருள் கலப்பை. இது கலப்பை போன்ற தோற்றத்தை உடையது. இது உடலின் கீழ் உறுப்புகளை வலுவடைய செய்கிறது. ஹலாசனம். அனைத்து புலன்களையும் கட்டுப்பாட்டிற்குள் வைப்பது பிரத்யாஹாரா. சந்தோஷா என்றால் என்ன? மன நிறைவு. இப்போ நம்ம சந்தோஷம் அப்படி சொல்றோம் இல்லையா, அதுதான் மன நிறைவு. பவன முக்தாசனா எதை ஒழுங்குபடுத்துகிறது? மலச்சிக்கல். வஜ்ராசனம் என்றால் என்ன? இடுப்பு தோரணை. யாமாவில் பயிற்சி பெறும் 5 நடத்தைகளில் ஒன்று அஹிம்சா. டேஷ் அனைத்து ஆசனங்களுக்கும் ராஜா. சிரசாசனா. பதஞ்சலியின் அஷ்டாங்க யோகம் வேறு விதமாக எவ்வாறு அறியப்படுகிறது? ராஜயோகம். ஹத யோகாவின் உட்கூறுகள் உடற்பயிற்சி, சுத்தம், மூச்சு பயிற்சி. ஈட்டி எறியும் போட்டி. எரியும் பரப்பின் வட்டவில் ஓடுபாதையின் பக்கவாட்டில் வரையப்பட்டிருக்கும் நீளம் என்ன? 0.75 மீட்டர். ஆண்கள் தத்தித்தாவும் போட்டியில் மிதித்தெழும்பும் பலகையிலிருந்து தரையிறங்கும் பகுதியின் தொலைவு, பகுதியின் தூரம் குறைந்தது டேஷ் இருக்க வேண்டும். 21 மீட்டர். ஈட்டி எறியும் போட்டியின் ஓடுபாதை வட்டவில்லின் ஆரம் என்ன? 8 மீட்டர். நீளம் தாண்டுதலில் பிளாஸ்டிசின் இண்டிகேட்டரின் கோணம் என்ன? 45 டிகிரி. சங்கிலி குண்டு வடிவமைப்பின் நிலைகள் யாவை? இரும்பு குண்டு, சங்கிலி கம்பி மற்றும் கைப்பிடி. மும்முறை தாண்டலின் தொடர் வரிசையை தேர்ந்தெடுக்க. தத்துதல், தாவல் மற்றும் தாண்டல். ஈட்டி எறிதலில் பெண்களுக்கான ஈட்டியின் எடையை தேர்வு செய். 600 கிராம்ஸ். தத்தித்தாவும் போட்டியின் ஓடுபாதை ஓடும் திசை நோக்கி கடைசி 40 மீட்டர் மொத்த தாழ்ந்த நிலை சாய்வானது டேஷ் அளவுக்கு மேல் தாண்டக்கூடாது. 1:1000. ஆண்களுக்கான வட்டின் வெளிப்புற உலோக விளிம்பின் குறுக்களவு என்ன? 221 மில்லிமீட்டர் to 219 மில்லிமீட்டர். பெண்களுக்காக பயன்படுத்தப்படும் சங்கிலி குண்டின் உட்புறத்தில் இருந்து நீள அளவை குறிப்பிடுக. 1195 மில்லிமீட்டர். குண்டு எறிதல் போட்டியில் உள்ள எரியும் வட்டத்தின் விளிம்பு குறைந்தது டேஷ் தடிமனமாக இருத்தல் வேண்டும். எவ்வளோ தடிமனம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6 மில்லிமீட்டர். எரியும் கோட்டின் விளிம்பிலிருந்து 2 பக்கமும் நீளும் வெள்ளை கோட்டின் நீளம் எவ்வளவு? 0.75 மீட்டர் குறைந்தபட்சமாக. நீளத்தாண்டலில் அமைப்பு அளவுகளில் கீழ்காணும் வாக்கியங்களில் சரியான விடையினை தெரிவு செய்க. இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் தேர்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தலாம், ஓடி வரும் பாதையின் குறைந்தபட்ச தூரம் 40 மீட்டராக இருக்க வேண்டும். தேர்டு பார்த்தலாம், உதைத்தெழ உதவும் பலகையிலிருந்து தாண்டி விழும் பரப்பின் கடைசி எல்லை வரையிலும் உள்ள தூரமானது குறைந்தது 10 மீட்டராவது இருக்க வேண்டும். இது 2 தான் சரி. உயர தாண்டலில் தாண்டி விழும் பரப்பானது குறைந்தபட்சம் டேஷ் நீளமாகவும் மற்றும் டேஷ் அகலமாகவும் அமைக்கப்பட வேண்டும். 5 மீட்டர் நீளம் மற்றும் 3 மீட்டர் அகலம்.
தொடர் ஓட்டப் போட்டியில் ஓடுபவர்கள் தங்களுடைய வசதிக்காக தற்காலிகமாக வைக்கும் அடையாள குறிக்காக ஒட்ட பயன்படும் ஒட்டும் பட்டையின் அளவுகளை கூறு. எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக 0.05 மீட்டர் இன்ட்டு 0.40 மீட்டர். 1 ஸ்டாகரை கணக்கிட உபயோகப்படுத்தும் சூத்திரத்தை எழுதுக. Wn-1 minus 0.10 மீட்டர் into 3π. ஒரு தரமான ஓடுகளத்தில் வளைவு ஆரத்தை கண்டுபிடிக்க உபயோகிக்கப்படும் சூத்திரத்தை குறிப்பிடு. RDR minus 0.30 மீட்டர். ஒரு தரம் வாய்ந்த 400 மீட்டர் ஓடுகளத்தின் இரண்டாவது ஓடுபாதையின் முழு ஸ்டாகரை எழுதுக. 7.038 மீட்டர். 400 மீட்டர் ஓட்டத்திற்கான ஸ்டாகர் தூரத்தை கூறுக. முழு ஸ்டாகர். சர்வதேச ஓடுகளத்தில் உள்ள ஓரக்கல்லின் அகலத்தை சரியாக தேர்வு செய்க. 50 மில்லிமீட்டர் டு 250 மில்லிமீட்டர். ஒரு தரமான 400 மீட்டர் ஓடுதளத்தின் ஒவ்வொரு நேர்பாதையின் நீளம் 84.39 மீட்டர் என்றால் ஓடுதளத்தின் வளைவின் ஆரம் என்ன? 36.50 மீட்டர். குதிக்கும் பலகையில் இருந்து மேற்கூரை குறைந்தபட்சம் அமைய வேண்டிய உயரம் 14 அடி. நீச்சல் குளத்தில் உள்ள நீரை தூய்மைப்படுத்தும் முறை குளோரின் பயன்படுத்தி. குளோரின் பார்த்திங்கன்னா நீச்சல் குளத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் கூட குளோரின் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணுவாங்க. ஜிம்னாசியம் மேல் கூரையின் உயரம் கட்டாயமாக இருக்க வேண்டியது 20 அடியிலிருந்து 24 அடி. கட்டிட உச்சியில் கட்டப்படும் நீச்சல் குளம் தொங்கவிடப்பட்ட. கீழ்கண்டவைகளில் பதிவேடுகளில் எது உடற்கல்வி வகுப்பில் பங்கெடுக்கும் மாணவர்களை பதிவு செய்ய பயன்படுகிறது? வருகை பதிவேடு. 8 அணிகள் பங்கேற்கும் நாக் அவுட் போட்டியில் வெற்றி பெற எத்தனை சுற்றுகள் ஆட வேண்டும்? 3. மாநிலத்தின் வரவு செலவு திட்டத்தினை அங்கீகரிப்பது யார்? ஆளுநர். போட்டி டோர்னமெண்ட் அப்படின்னா காம்படிஷன், போட்டியிடுதல். பெக்னால் வைல்டு இவ்வாறும் அழைக்கப்படும். எலிமினேஷன் டோர்னமெண்ட், எலிமினேஷன் போட்டி. போட்டிகள் நடைபெறும் பொழுது முதல் சுற்று போட்டியில் இருந்து சில அணிகளுக்கு அளிக்கப்படும் விலக்கிற்கு பெயர் என்ன? பை. இரட்டைப்படை வரிசையில் வரும் எண்ணிக்கை உள்ள போட்டிகளில் மேல் பகுதியாகவும் கீழ்ப்பகுதியாகவும் பிரிக்க பயன்படும் சூத்திரம் n/2. பள்ளியில் எந்த விளையாட்டு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மற்றும் இன்பத்தையும் கொடுக்கும்? மதிலக போட்டி. மதிலகனா இன்ட்ராமியூரல். பின்வரும் எந்த போட்டிகளில் பலம் வாய்ந்த அணிகளில் ஒன்று தற்செயலாக ஆரம்ப சுற்றுகளில் வெளியேறுவது சாத்தியம்? நீக்குதல் சுற்று ஆட்ட போட்டிகள், நாக் அவுட் டோர்னமெண்ட். பொது பாடத்திட்டத்தின் சரியான வரிசையை தேர்வு செய். இதுக்கு சரியான வரிசை பார்த்தீங்கன்னா 1 2 6 4 3 5. என்ன பார்த்துக்கோங்க. 1 2 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 4 3 5. எந்த முறையில் ஒரு செயல் அதன் பகுதிகளாக பிரிக்கப்படாமல் முழுமையாக கற்றுத்தரப்படுகிறது? முழுமை முறை. நேர்கோட்டில் நிற்கும் முறையை இவ்வாறும் அழைக்கலாம். பட்டியல் முறை. வகுப்பு எடுக்கும்போது மாணவர்களை எப்பொழுதும் எதை பார்க்குமாறு நிற்க வைக்கக்கூடாது? சூரியனை நோக்கி. குறும்புமிக்க மாணாக்கர்களால் ஏற்படும் பிரச்சனைகளை தடுக்கும் பொருட்டு ஆசிரியர் சில பொறுப்புகளை கொடுத்து கவனப்படுத்தலாம். ஒரு உடற்பயிற்சி நிகழ்வு செய்யும் போது ஒவ்வொரு பகுதிகளையும் நிறுத்தி அதனின் சரியான நிலைகளை சரியான கட்டங்களை வலியுறுத்த டேஷ் முறை சிறந்தது? மறுமொழி கட்டளை, ரெஸ்பான்ஸ் கமாண்ட். முயற்சி மற்றும் நெறி பிறழ்ச்சி கற்றல் கோட்பாட்டில் உளவியலாளர்கள் பயன்படுத்துவது கேட், பூனை. இந்த கோட்பாடானது தேவைக்கு அதிகமான நீராவியை வெளியேற்றும் பாதுகாப்பு அடைப்பிதழை ஒத்திருக்கும். தேவைக்கு மிகு ஆற்றல், சர்ப்ளஸ் எனர்ஜி. சரியான முறையில் தேர்ந்தெடுத்த உடற்பயிற்சியை செய்யும் போது உடல் கொழுப்பு குறைதல் மற்றும் பெருகக்கூடியது. தசையின் அளவு. சிட் அண்ட் ரீச் சோதனை எதனை அளக்க பயன்படும்? ஃப்ளெக்சிபிலிட்டி.
எதிர்வினை நேரம் மற்றும் இயக்க நேரம் ஆகியவற்றை உள்ளடக்கி முழு இயக்கத்தையும் முடிக்க எடுக்கும் நேரம் ரெஸ்பான்ஸ் டைம். ரெஸ்பான்ஸ்னால் இங்கே வந்து மறுமொழி நேரம். தானியங்கி செயல்திறன் பகுப்பாய்வி சாதனம் எதை தீர்மானிக்க பயன்படுத்தப்படுகிறது? எதிர்வினை மற்றும் இயக்க நேரம். கட்டுப்பாட்டு கோட்பாட்டில் ஒவ்வொரு முறையும் நாயிடம் உணவு வழங்கப்பட்ட போது மணி அடிக்கும். வெற்றி பெறுவதற்கிணையான வெற்றி வேறில்லை என்ற பழமொழி கீழ்காணும் விதிகளில் எதனை குறிக்கும்? நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்சஸ். லா ஆஃப் எஃபெக்ட், விளைவு விதி. உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான கலாச்சாரங்களின் கவலை கோளாறுகள் மிகவும் பொதுவான கோளாறுகள் என்று யார் சொன்னார்கள்? WHO, உலக சுகாதார நிறுவனம், 2017. மன அழுத்த மேலாண்மை இதன் மூலம் நிவர்த்தியாகும். தியானம், மெடிடேஷன். இந்த விதியின்படி விளையாட்டு தனி மனிதனை ஒன்றிணைப்பதோடு குழு நடத்தையையும் வலு உள்ளதாக்குகிறது. சோஷியல் கான்டாக்ட் தியரி. உடற்கல்வித்துறையில் டென்ஷன் என்ற சொல் பொதுவாக எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? போட்டியின் போது மன அழுத்தத்தை குறிக்கிறது. மன அழுத்தம் வருவதனால் பாதிப்புகளுக்கு உட்பட்ட செயல்பாடுகள். அதிக திறன் கொண்ட முனைப்பானை உணர்ச்சியின் முடிவு என்பது மெதுவானது. கினிஸ்தட்டிக் அறிவாற்றலின் முக்கியத்துவத்தை உணர்த்துவது சுய மதிப்பீட்டு தகவல். பந்தை பிடிக்கும் பொழுது எப்போது பந்தை பிடிக்க முடியும் என்பதை எதன் மூலம் உணர முடியும்? உபயோகிக்கப்படும் தசைகளுக்கு கிடைக்கும் எஃபரண்ட் நரம்பு வெளிப்பாடுகள். மீசோமார்பின் மறுபெயர் என்ன? மீசோமார்ப்னு வந்து அத்லட்டிக். கவனித்தல் எதன் ஆரம்பம்? கருத்தூன்றல், கான்சன்ட்ரேஷன். சொமோட்டோ வகையான உடல் அமைப்பை வகைப்படுத்தி எதனில் ஜெல்டன் கூறுகிறார்? எக்டோமார்ஃப். விளையாட்டு திறன் என்பது எதன் உபப்பொருளாக இருக்கும்? முழுமையான ஆளுமை. தசை சுருங்குதலின் போது இவற்றிலிருந்து நேரடியாக ஆற்றல் பெறப்படுகிறது. ATP. உடற்பயிற்சி செய்வதால் ஓய்வு இதய துடிப்பு குறைகிறது. அதிக அளவிலான ஃபாஸ்ட் ட்விட்ச் தசைநார்கள் கொண்ட வீரர் எவ்வகையான போட்டிகளில் பங்கேற்கலாம்? அதிவேக ஓட்டங்கள். இரத்த அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி ஸ்பிக்மோமோனோமீட்டர். உடற்பயிற்சியினால் எந்த மாற்றம் ஏற்படுகிறது? தசைநார் வலுப்படுத்தப்படுதல். பின் வருவனவற்றுள் எந்த தசைப்பகுதி மனித உடலுக்கான சரியான வடிவத்தை தருகிறது? எலும்பு தசைகள். சரியானதை தேர்ந்தெடு. ஆட்டோனாமிக் நரம்பியலில் வேதியியல் பண்புகள் மாற்றம் இதை சார்ந்தது? சிம்பத்தடிக்கின் வேதியியல் மாற்றி நாராட்ரினலின். செய்திகள் அல்லது தூண்டுதலுக்கு பிரதிபலிக்கும் செல் எஃபெக்டார்ஸ். ஒரு நரம்பு செல்லிலிருந்து மற்றொரு நரம்பு செல்லுக்கு அல்லது உறுப்புக்கு அல்லது மீண்டும் மத்திய நரம்பு மண்டலத்திற்கு செல்லும் சைகையை எவ்வாறு அழைக்கலாம்? நரம்பு தூண்டுதல், நர்வ் இம்பல்ஸ். உடலின் பாதுகாப்பு நடைமுறைக்கான முக்கிய காரணி இரத்த உறைவு. ஆக்சிஜனும் சத்துக்களும் உடலின் பல்வேறு பாகங்களுக்கு கொண்டு செல்லும் முக்கிய காரணியாக இருப்பது இரத்தம். நரம்பு செல்லின் வண்ணம் சாம்பல். மனித இதயத்தின் வலது மற்றும் இடது பக்க சிரைகளை காக்கக்கூடிய வால்வுகள் எவை? ஈறுதழ் மற்றும் மூவிதழ் வால்வுகள். மூச்சு கிளைக்குழல் இதன் மூலமாக இறுதியாக முடிவடையும். காற்று சிற்றறை ஆல்வியோலி. ஹார்வர்டு ஸ்டெப் தேர்வு எத்திறனை அமைப்பதற்கு பயன்படுகிறது? இருதய மற்றும் சுவாசத்திறன். சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. இரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் ஹீமோகுளோபின். சாதாரண மனிதனின் சராசரி இரத்த அழுத்தமானது இந்த அளவில் இருக்க வேண்டும். ஹை ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 100 to 120க்குள்ளே, லோ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 60 to 80க்குள்ளே இருக்கணும். முழங்கையில் எத்தனை அல்லது எந்த விதமான நகர்வுகள் இருக்கலாம்? ஃப்ளெக்ஷன் மற்றும் எக்ஸ்டென்ஷன்.
பளு கொடுக்கும்போது திசுக்கள் விரிவடையும் நிலைக்கு பெயர் என்ன? எக்ஸ்டென்சிபிலிட்டி. நடுத்தர மற்றும் முதியோர் பெரும்பாலும் இந்நோயால் பாதிக்கப்படுவர். அவர்களின் கை கால்களின் வீக்கம் ஏற்படும். இதன் பெயர் மூட்டு வலி. சிதைக்கப்பட்ட செல்லின் உட்பொருள்கள் இதனால் உட்கொள்ளப்படுகிறது. லைசோசோம். பாட்லெக் பயிற்சி செய்வதற்கு உகந்த காலம். ஆஃப் சீசன் காலம், ஓய்வு பருவம். பயிற்சி அலகு என்பது ஒரு பயிற்சி வேலை பயிற்சி குறிக்கோளை நிறைவேற்ற தயாரிப்பது. அதிக பளுவின் அறிகுறிகள் உறக்கமின்மை, பசியின்மை. ஃபாட்லெக் பயிற்சியினால் கிடைக்கும் நீண்ட நேர பயிற்சி செய்யும் தன்மை. பயிற்சியினால் ஏற்படும் மிகை இழப்பீடு என்பது பயிற்சி ஏற்றத்திற்கு தழுவல். தடகள அல்லது உடல் பயிற்சியின் முறையான திட்டமிடல் என அழைக்கப்படுவது எது? பயிற்சி காலம். விளையாட்டு பயிற்சியின் நோக்கம் விளையாட்டு திறனை மேம்படுத்துவது. ஃபேட்டிகில் இருந்து வெளிவர உதவும் காரணிகள். சிறிது தூரம் ஓடுவது. உபகரணங்கள் சாதனங்கள் மூலமாக மட்டுமே உருவாக்கக்கூடிய தசை சுருக்கம் ஐசோகைனடிக். ரெக்கவரி என்பதனை இவ்வாறு வரையறுக்கலாம். மீண்டும் பழைய பெர்ஃபார்மன்ஸ் நிலைக்கு திரும்புதல். உடற்பயிற்சியின் போது முயற்சியின் அளவீட்டை குறிப்பது. இன்டென்சிட்டி. மேற்பாட்டு பயிற்சி எப்பொழுது செய்ய வேண்டும்? ஸ்கில்ஸை பின்பாக பயிற்சி செய்தவுடன். தசை சுருக்கத்தின் போது தசையில் பதற்றம் அதிகரிக்கிறது, ஆனால் நீளம் மாறாமல் இருக்கும். அவை எவை? ஐசோமெட்ரிக் சுருக்கம். ஹைப்பர்டோனியா என்பது அசாதாரணமான அதிக தசை டோன். வருடம், மாதம் மற்றும் நாட்களால் ஒரு மனிதனின் வயதை குறிப்பிடும் முறை கால கூறு வயது, குரோனாலஜிக்கல் ஏஜ். வளரிளமை பருவத்தில் குழந்தையின் முன்னேற்றம், நீதி போதனையில் வளர்தல். பிள்ளை பருவத்திலிருந்து ஆணாகவோ பெண்ணாகவோ வளரக்கூடிய பருவம் வாலிப பருவம், அடலசன்ஸ். பரம்பரையில் இருந்து வந்த பண்புகள் மாற்ற முடியாது. இரட்டையர் ஆடுதளத்தின் அகலம் டென்னிஸில் பார்த்தீங்கன்னா 36 அடி. ஒற்றையர் டென்னிஸ் ஆடுதளத்தின் அகலம் பார்த்தீங்கன்னா 27 அடி. வாலிபால் விளையாட்டில் லிப்ரோ என்பவர் யார்? அணியில் உள்ளவர்களில் எதிர்மாறான உடை உடுத்தியிருப்பவர். கால்பந்தாட்டத்தில் கிராஸ் பார் தரையில் இருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது? 2.44 மீட்டர். வலைக்கோலாட்டத்தில் போட்டியின் போது காயம் காரணமாக தடை ஏற்பட்டால் திரும்ப தொடர்வது எதன் மூலம்? புள்ளி. ஹாக்கி விளையாட்டில் ஃப்ரீ ஹிட் அடிக்கும்போது எதிர் அணியினர் குறைந்தது டேஷ் தூரத்தில் இருக்க வேண்டும்? 5 மீட்டர். கோகோ விளையாட்டில் ஆடுகளத்தின் உள்ளே விளையாடும் வீரர்களின் எண்ணிக்கை 9 வீரர்கள். கபடி ஆண்கள் ஆடுகளத்தில் நடுக்கோட்டிற்கும் பல்க் லைனிற்கும் இடையே உள்ள தூரம் 3.75 மீட்டர். கபடி போட்டியில் 5 செகண்டிற்குள் ரெய்டர் ஆடத் தொடங்கவில்லை எனில் எதிர் அணியினருக்கு ஒரு டெக்னிக்கல் புள்ளி. கிரிக்கெட் விளையாட்டில் அகல பந்தை நடுவர் எவ்வாறு சைகை செய்து காண்பிப்பார்? 2 கைகளையும் பக்கவாட்டில் நீட்டி. கிரிக்கெட் விக்கெட்டின் உயரம் என்ன? 28 அங்குலம். ஸோ இங்கே மேட்ச் கொடுத்துருக்காங்க. மேட்ச்க்கான ஆன்சர் பார்த்தலாம். டிராப் ஷாட் பேட்மிண்டனில், சின்னமேன் கிரிக்கெட், செட் பாயிண்ட் டென்னிஸ், பைவோட் பாஸ்கெட்பால். கால்பந்தாட்ட ஆடுகளத்தில் உள்ள கார்னர் ஆர்க்கின் ஆரம் எவ்வளவு? 1 மீட்டர். கைப்பந்து ஆடுகளத்தில் உள்ள கோல் கம்பத்தின் அகலம் 3 மீட்டர். பெண் கைப்பந்தின் எடை மற்றும் சுற்றளவு 325 to 400 கிராம் எடையும் 54 to 56 சென்டிமீட்டர் சுற்றளவும். கால்பந்தாட்ட ஆடுகளத்தின் நீளம் மற்றும் அகலம் 90 மீட்டர் to 120 and 45 மீட்டர் to 90.
கூடை பந்தாட்டத்தில் முறை தவறிய செயல் என்று எதை குறிப்பிடுகிறோர்? சட்டவிரோதமாக ஆட்டக்காரரை தொடுதல். கூடை பந்தாட்ட ஆடுகளத்தில் மூலைவிட்டம் எவ்வளவு? 31.76 மீட்டர். மேட்ச் பார்த்தலாம். வாலிபால் 18x9 மீட்டர், ஹேண்ட்பால் 40x20 மீட்டர், பாஸ்கெட்பால் 28x15 மீட்டர், ஃபுட்பால் 110x75 மீட்டர். இறகு பந்தாட்ட ராக்கெட்டின் பிரேம் எந்த அளவுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்? 680 மில்லிமீட்டர். பூப்பந்தாட்டத்தில் அணி வீரர்களின் எண்ணிக்கை 5+5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.